இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். வாழ்க்கையிலே கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தின் முன்பகுதியை நான் வாசிக்கிறேன். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராய் மாறிற்று. யோசித்து பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் கானானை நோக்கி. எகிப்தின் அடிமைத்தனத்தின் பாடுகள் எல்லாம் முடிவுக்கு வந்தது. சந்தோஷமாய் போய்கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை. ஏன்? குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. லட்சக்கணக்கான ஜனங்கள், ஆடு மாடுகள், குழந்தைகள். சொல்லப்போனால் அது எப்படி அந்த தண்ணீர் கொடுக்க முடியும் என்பது அடுத்த கேள்வி. வேகமாய் வரும்பொழுது மாரா என்கிற ஒரு இடத்திற்கு வருகிறார்கள். இங்கு ஏராளமான தண்ணீர் இருக்கிறது. பறந்து விரிந்து பெரிய ஏரி போல தண்ணீர் இருக்கிறது. ஓடிப்போய் பருகும் பொழுது கசப்பாக இருக்கிறது. அதனால்தான் அதற்கு மாரா என்றே பெயர் வைக்கிறார்கள். ஜனங்கள் எல்லாம் முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். சந்தோஷம் எல்லாம் அவர்களை விட்டு கடந்து போய்விட்டது. வேதனை முகத்திலே தெரிய ஆரம்பித்து விட்டது. என்ன செய்வது? மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். பாருங்கள், சின்ன சின்ன காரியங்களில் கூட ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அல்லது பெரிய பிரச்சனைனாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அதற்கு அங்கு ஒரு விடை கிடைக்கிறது. சூழ்நிலை மாற்றம் ஏற்படுகிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஒரு மரத்தை காண்பிக்கிறார். மரத்தை வைத்த அந்த தண்ணீருக்கும் மரத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று நாம் யோசிக்க கூட யோசித்திருக்கலாம். காண்பித்ததிலே ஒரு கிளையை அல்லது மரத்தை வெட்டி தண்ணீரில் போடு என்று சொல்லுகிறார். பார்க்கும்பொழுது இது அற்பமாக தெரிகின்ற ஒன்றுதான். ஆனால் மோசே எந்த ஒரு பதில் கேள்வி கேட்கவில்லை, ஏன் என்று சொல்லவில்லை, யோசிக்கவில்லை. அப்படியே கீழ்ப்படிந்து செய்கிறார். கசப்பான தண்ணீர் குடிப்பதற்கு ஏற்றதாக மாறிவிட்டது என்று சொல்லப்படவில்லை, மாறாக மதுரமாக மாறிவிட்டதாம். யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய அற்புதம், எவ்வளவு அற்புதமா ஆண்டவர் காரியங்களை செய்கிறார், நடத்துகிறார். அநேக நேரம் நாம் சின்ன சின்ன பொருட்களை, சின்ன சின்ன காரியங்களை கூட அற்பமா எண்ணி விடுகிறோம். ஆண்டவர் செய்ய சொல்வது சின்ன காரியமாக தான் இருக்கும். நமக்காக அவர் செய்கிறது பெரிய காரியம். ஆனால் நாம் செய்ய வேண்டியது சிறு காரியமாக இருக்கும். அதற்கு கூட அநேக நேரம் கீழ்ப்படிய நம்முடைய மனது மறத்து விடுகிறது. நாம் அநேக நேரத்தில் கீழ்ப்படியாமல் போவதனால்தான் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம், பெற்றுக்கொள்ளாமல் இழந்திருக்கிறோம். இதனால யோசித்து பார்க்கும் பொழுது ஒரு மரத்தை காண்பிக்கிறார். அதை வெட்டி அதை எடுத்து தண்ணீரில் போட வேண்டும். எளிதான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். பெரிதான ஒரு காரியம் நடக்கிறது. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு யோசித்து பார்ப்போம். எவ்வளவு இடத்துல எவ்வளவு காரியங்களை தவற விட்டிருக்கிறோம். எதையும் அற்பமா எண்ண வேண்டாம். ஒருமுறை நானும் என்னோட சிலரும் மலைப்பாங்கான இடத்திற்கு கடந்து செல்லும் பொழுது மேலே போய்விட்டோம். அங்கு போனால் நாங்கள் போன வாகனம் அந்த இன்ஜினிலே பிரச்சனை இருப்பதாக அந்த இண்டிகேட்டர் காமிக்கிறது. எங்கள் எல்லோருக்கும் துக்கமாயிட்டு, இன்ஜின்ல பிரச்சனை வந்துருச்சுதான், இந்த மலையில வந்து மாட்டிக்கிட்டோமே, திருப்பி நம்ம கீழே இறங்கணும், திருப்பி ஊருக்கு போகணும், இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணணும். இப்போ போய் எந்த ஒர்க் ஷாப்ல விட்டாலும் இன்ஜின்ல வேலைங்கும் போது டைம் எடுக்குமென்னு சொல்லி ஒரு கவலை எங்களுக்கு. சரின்னு சொல்லி ஒரு அந்த ஓரமாய் போனோம். போய் யாராவது கார் மெக்கானிக் இருக்காங்களான்னு சொல்லி கேட்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருக்கு இந்த இடத்திற்கு போங்க, அங்க இருப்பாங்கன்னு சொல்லும்போது அங்க போனோம். அங்கு போய் எங்களுடைய கார்ல அந்த டிஸ்பிளே பார்த்தாங்க. டிஸ்பிளேல இன்ஜின்ல ஏதோ ஃபால்ட் இருக்கிற மாதிரி அந்த ஐகான் காண்பித்தது. எங்களுக்கு கொஞ்சம் மனசுல பயமாகவே இருந்துச்சு. அவர் அதை பார்த்துட்டு ஒரு 5 ரூபாய் இருக்கும், பக்கத்து கடையில போயிட்டு நான் ஒரு கடை இருக்கு பாருங்க, அதுல வேஸ்லின் ஒன்னு வாங்கிட்டு வாங்க அப்படின்னாரு. எனக்கு ஒன்னும் புரியல. அது வந்து குளிர்பாங்கான பிரதேசம் அல்லவா, வேஸ்லின் நம்ம அந்த உதடு வெடிப்புக்கு போடக்கூடியதா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் அவர் கொடுத்தாதான் வேலையை ஆரம்பிப்பார் அல்லது பாப்பாரு நினைச்சு நான் அப்படித்தான் நினைத்தேன். சரின்ற ஒரு தம்பியை கூப்பிட்டு போய் வாங்கிட்டு வந்தாரு. அவர் போய் 5 ரூபாய் தான் அது வாங்கிட்டு வந்து கொடுத்தா.
நேரா அந்த கார் மெக்கானிக் காரின் முன்பகுதியை திறந்தாரு. அந்த பேட்டரி கனெக்ஷன் எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணி அந்த வேஸ்லின் போட்டு திருப்பி மாட்டினாரு. இப்போ ஆன் பண்ணுங்கன்னு சொன்னாரு. எல்லாம் சரியா போச்சு. என்னங்க அப்படின்னா, இந்த மாதிரி மலை பிரதேசத்துல வரும்போது வாகனங்கள் இப்படி இந்த மாதிரி ஒரு இது காண்பிக்கும். அந்த பனியினால் ஏற்படுகிற ஒன்று. நீ சரியாயிரும் போங்க, நீங்க எவ்வளவு தூரம் போகலாம், இன்ஜினுக்கு அதுக்கு சம்பந்தம் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. ஆச்சரியப்பட்டு போய்விட்டோம். ஒரு 5 ரூபாய் பொருள் நான் அற்பமா எண்ணினேன். அவருக்கு தானே என்று கூட யோசித்தேன். அதில் எடுத்து அதை போட்டு அந்த பேட்டரி கனெக்ஷனை திருப்பி டைட் பண்ணி கொடுத்தாரு. போங்கன்னு சொன்னாரு. அது நல்லபடியாக திருப்பி நாங்கள் பத்திரமாய் வந்து சேர்ந்தோம். ஒரு சிறிய காரியத்தை ஆண்டவர் செய்ய சொல்லுகிறார். அதற்கு பின்பாக ஒரு பெரிய காரியம் இருக்கிறது. இன்று நாம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு முழுதுமாய் செவி கொடுத்து கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாகவே பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளை தந்திருக்கிறீங்க. அதற்கு உள்ளத்தின் ஆழத்தின் நன்றி செலுத்துகிற எவ்வளவு சூழ்நிலைகளை கைவிடாமல் நடத்துறீங்கப்பா. இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்துல இவ்வளவு நன்மைகள் செய்தீங்க. ஆனாலும் பல நேரத்தில் முறுமுறுத்தாங்க. ஆனாலும் அவர்களுக்கு தண்ணீரை நீர் பத்திரமாய் மாற்றிக் கொடுத்தீர். இந்த நாளிலும் அநேக கசப்பான அனுபவங்களுக்குள் கடந்து போகிற பிள்ளைகள் உண்டு. இந்த கசப்பான அனுபவங்கள் மாற வழி தெரியாமல் திகைப்பவர்கள் உண்டு. இந்த பிரச்சனை நான் எப்படி தீர்க்கிறது, இதிலிருந்து அல்லது நான் எப்படி வெளிவரது, இதற்கு ஒரு முடிவு வராதா, எத்தனை நாட்கள் சொல்லி பல குழப்பத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் கடந்து செல்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. இந்த நாளிலும் என்ன செய்யணுங்கிறத இங்க சொல்லுங்கப்பா. ஒருவேளை இதற்கு முன்னாடி நீங்கள் சொன்னதை செய்யாமல் தவறவிட்டு அந்த காரியத்தை இழந்திருந்தால் மன்னித்து விடுங்க. இனி நீர் சொல்லுகிற அந்த சிறிய காரியமாகத்தான் அது இருக்கும். அதை நாங்கள் உண்மை உத்தமமா உடனே தாமதமின்றி செய்து எங்களுக்காய் வைத்திருக்கிற பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் பண்ணும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் அந்த கிருபை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம், கசப்புகள் மதுரமாய் மாறுவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் நடத்தல் இருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் உன்னத பலம் ஒவ்வொருடைய தாங்கட்டும். பலவீனங்கள் மாறட்டும், வழிகள் திறக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் சொல்லுகிற சிறிய காரியத்தை சந்தோஷமாய் கீழ்ப்படிந்து செய்வோம். பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்வோம். எதையும் அற்பமா எண்ண வேண்டாம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். உங்க ஏக்கந்தான் எனது ஏக்கம், உங்க ஏக்கந்தான் எனது ஏக்கம், உங்க எண்ணந்தான் எனது எண்ணமையா, உங்க எண்ணந்தான் எனது எண்ணமையா. ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சுடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சுடுறேன்.